வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். உலக பொருளாதாரத்தில் 11ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இப்போது 4ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். 11 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க சாதனையை செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்த அரக்கோணம் திமுக கவுன்சிலர் கைது என எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டல். பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையால் மிரட்டப்படுவது ஏன் என கேள்வி. தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளை மூட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. மணல் அள்ளியதால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். மத்திய தரைக்கடலில் அகதிகளின் படகு மூழ்கி நூற்றுக்கணக்கானோர் பலியான வழக்கு. கிரேக்க கடலோர காவல் படையைச் சேர்ந்த 17 பேர் குற்றவாளிகள் என கடற்படை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2014ஆம் ஆண்டு உலக பொருளாதாரத்தில் 11ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இப்போது 4ஆம் இடத்திற்கு முன்னேறி உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்தி நகரில் திறந்த வாகனத்தில் வீதி வலம் வந்த பிரதமர் நரேந்திர மோடி கையசைத்து பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். சாலையின் இருபுறமும் தேசிய கொடி ஏந்தியபடி நின்ற பொதுமக்கள் பூமாரி பொழிந்து அவரை வரவேற்றனர். பிரதமரை வரவேற்கும் வகையில் காந்தி நகரின் வீதியோரங்களில் கருப்பா நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. குஜராத்தில் 5536 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, குஜராத்தில் 2 நாட்களாக தான் சென்ற இடங்களில் எல்லா தேசபக்தியின் அலையை உணர்ந்ததாக குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம் மீட்கும் வரை சர்தார் வல்லபாய் பட்டேலின் ஆசைகள் நமக்கு இருக்கும் என்று பிரதமர் தெரிவித்தார். பாகிஸ்தானுடன் 3 முறை போரிட்ட நாம் 3 முறையும் வெற்றி கண்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். பயங்கரவாதிகள் மூலம் பாகிஸ்தான் ஒரு போரை நடத்தி வந்ததாகவும், ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் வெறும் 22 நிமிடங்களில் 9 பயங்கரவாத முகாம்கள் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் உடல்கள் மீது பாகிஸ்தான் கொடி போர்த்தப்பட்டதையும் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டதையும் குறிப்பிட்ட பிரதமர், பயங்கரவாதிகளை கொண்டு தாக்குதல் நடத்துவது பாகிஸ்தானின் ஒரு போர் தந்திரம் என்று தெரிவித்தார். 1960ஆம் ஆண்டு சிந்து ஆற்று நீர் பகிர்வு உடன்பாடு செய்து கொண்ட பின் ஜம்மு காஷ்மீரில் உள்ள அணைகளில் நீர்த்தேக்கங்கள் 60 ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். இதனால் அணைகளில் வண்டல் படிந்து அவற்றின் கொள்ளளவை விட மிகவும் குறைந்த அளவு நீர் மட்டுமே தேக்க முடிந்ததாக குறிப்பிட்டார். 60 ஆண்டுகளுக்கு பின் இப்போதுதான் மணல் வாரியை திறந்ததால் அணைகள் தூர்வாரப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். 2014ஆம் ஆண்டுதான் பிரதமர் பதவியேற்ற போது உலக பொருளாதாரத்தில் இந்தியா 11வது இடத்தில் இருந்ததாகவும், இப்போது 4ஆம் இடத்திற்கு முன்னேறி உள்ளதாகவும் பிரதமர் மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் காணொலியில் தெரிவித்ததையும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். திமுகவினரின் பாலியல் இச்சைக்கு இணங்குமாறு துன்புறுத்தியதாக புகார் அளித்த மாணவியை காவல்துறையினர் மிரட்டுவதாகவும், திமுக இளைஞர் அணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாணவி குற்றச்சாட்டிற்கு தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியல் முதலை ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என்றும் அவர் வினாவியுள்ளார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இந்த லட்சணத்தில் இருப்பதால் திமுக ஆட்சி முடியும் வரை மக்களை தங்களை திமுகவினரிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதிய மணல் குவாரிகளை தொடங்கக்கூடாது என்றும், பழைய குவாரிகளை மூட வேண்டும் என்றும், பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்த வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணைய தலைவரும் அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக எடுக்கப்படும் மணலை விற்று கிடைக்கும் வருவாய் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்படுவதாக புகார் வந்தால் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தியதை குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசால் தொடங்கப்படும் மணல் குவாரிகளில் விதிகளுக்கு மாறாக அளவுக்கு அதிகமாக மணல் எடுக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மணல் குவாரியிலும் எந்த நேரமும் 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் காத்திருக்கும் நிலையில் ஒரு நாளில் வெறும் 10 லாரி மணலை எடுக்கப்படுவதாக அரசு கூறுவது அப்பட்டமான பொய் என்றும் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை மணல் குவாரிகள் இருந்த
பகுதிகளில் சுற்றுச்சூழல் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. உக்ரைனில் குடியிருப்பு பகுதிகள் மீது ரஷ்யா ட்ரோன்கள் ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தியதில் 10க்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புட்டினின் செயல் பைத்தியக்காரத்தனமானது என கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து கூறியுள்ள ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் ஸ்மிரிதி பெஸ்காவ் டொனால்ட் ட்ரம்ப் அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் சமூக உட்கட்டமைப்பு மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாகவே ட்ரோன்கள் ஏவுகணைகளால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஸ்மிரித்ரி பெஸ்காவ் தெரிவித்துள்ளார். மத்திய தரைக்கடலில் அகதிகளை ஏற்றி வந்த மீன்பிடி படகு உடைந்து கடலில் மூழ்கியதில் நூற்றுக்கணக்கானோர் பலியான வழக்கில் கிரேக்க கடலோர காவல் படையைச் சேர்ந்த 17 பேர் குற்றவாளிகள் என கடற்படை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேற்காசிய நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்த 750 அகதிகளை ஏற்றிக்கொண்டு ஐரோப்பியாவிற்கு செல்வதற்காக வந்த மீன்பிடி படகு அட்ரியானா 2023ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் கிரேக்க நாட்டின் பைலோக்ஸ் என்னும் இடத்தின் அருகே கடலில் மூழ்கியது. இந்த படகில் இருந்தவர்கள் 104 பேர் மட்டுமே நீந்தி உயிர் பிழைத்தனர். 500க்கும் மேற்பட்டோர் படகோடு கடலில் மூழ்கி உயிரிழந்ததாக கருதப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு கிரேக்க நாட்டில் கடற்படை நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அப்போது படகு விபத்தில் இருந்து தப்பியோரில் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டனர். அதில் படகை கரைக்கு இழுத்து வர கடலோர காவல் படையினர் முயன்றதாலேயே அது உடைந்து கடலில் மூழ்கியதாகவும், இதை அறிந்த சாட்சியங்கள் வெளியே தெரிவிக்க கூடாது என்றும் கூறி அச்சுறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இந்த குற்றச்சாட்டை கிரேக்க கடலோர காவல் படை தொடர்ந்து மறுத்து வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தீர்ப்பளித்த கடற்படை நீதிமன்றம் கடலோர காவல் படையைச் சேர்ந்த 17 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்துள்ளது. கோவையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். கோவையில் கனமழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் காரணமாக கோவையில் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து கொண்டை ஊசி வளைவுகளில் இருக்கக்கூடிய பாறைகளில் சரியாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகர மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றி செல்வன், கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திக் ஆகியோர் உடன் இருந்தனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோயம்புத்தூரில் மழை பெரிய அளவில் இருக்கும் என்று அவருக்கு தெரிந்தவுடனேயே எல்லா இடங்களையும் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எனக்கும் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர், கமிஷனர் மற்றும் அரசு துறையை சார்ந்த அத்துணை அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டு எல்லா முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். நேற்றைய தினம் எல்லா இடத்தையும் பார்த்தோம். மிக அருமையாக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணத்தால் தான் மேட்டுப்பாளையமாக இருந்தாலும் சரி, வால்பாறையாக இருந்தாலும் சரி, இங்கே மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இடமும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. சில இடங்களிலே வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட ஒரு 8 வீடு தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சிறிய காயங்கள் ஏற்பட்டு 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் சென்று பார்த்தோம். அவர்கள் மருத்துவமனையிலிருந்து இன்றைக்கு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். எனவே அந்த வகையில் மிக சிறப்பான முன்னேற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தென்காசியில் 3வது நாளாக குற்றால அருவிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் உள்ள குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக பழைய குற்றாலம், பேரருவி, புலியருவி, ஐந்தருவி,
சிற்றருவி ஆகிய அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தடையை மீறி சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்காத வண்ணம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பூந்தமல்லி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் உணவு டெலிவரி செய்யும் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பூந்தமல்லி கந்தசாமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். இவரது மகன் ராஜசேகர் என்பவர் ஆன்லைனில் உணவு டெலிவரி செய்யும் வேலை செய்து வந்தார். இவர் வழக்கம் போல் இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை குந்தம்பாக்கம் சிக்னல் அருகே சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த ஆவடி போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உரிய விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கோவை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. கேரளத்திலும் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கனமழை பெய்வதால் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடிக்கு மேல் உயர்ந்து உள்ளது. நேற்று 26 அடியாக இருந்த அணையின் நீர்மட்டம் இன்று 30 அடியாக உயர்ந்துள்ளது. 44 அடி உயரமுள்ள இந்த அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோவை மாநகராட்சியின் 22 வார்டுகள், கோவை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் உள்ள ஊராட்சிகள், பேரூராட்சிகள் ஆகியவற்றிற்கு சிறுவாணி அணையிலிருந்து எடுக்கப்படும் நீரே வழங்கப்படுகிறது. கெங்கவள்ளி அருகே சாலை விபத்தில் டீ கடை உரிமையாளர் பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே பெரிய புனல் வாசல் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்முருகன் என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் தொழில் தேவைக்காக பணம் பெறுவதற்காக கெங்கவள்ளி அருகே உள்ள சித்தப்பா வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அவரிடம் இருந்த 5,10,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பியுள்ளார். அப்போது நடுவழியூர் செல்லும் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த கெங்கவள்ளி போலீசார் வேல்முருகனின் உடலை மீட்டு உடற்கூராய்வுக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் அவரிடம் இருந்த 5 லட்சம் ரூபாயை பத்திரமாக மீட்டு உயிரிழந்த வேல்முருகன் உறவினரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சட்டவிரோதமாக மண் அள்ளிய திமுக பிரமுகருக்கு சொந்தமான ஜேசிபி இயந்திரத்தை பிடித்த இளைஞர்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். வாணியம்பாடி அடுத்த குருவானி குண்டாவில் அரசு நிலத்தில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சதீஷ்குமார் இரவு நேரங்களில் அனுமதியின்றி ஜேசிபி டிராக்டர்கள் மற்றும் டிப்பர் லாரிகள் பயன்படுத்தி மண் அள்ளி கடத்தியுள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் எச்சரித்தும் ஆளும் கட்சியின் அதிகாரத்துடன் தொடர்ந்து மண் எடுத்து கடத்தி வந்துள்ள நிலையில் மண் அள்ளும் இடத்தில் ஜேசிபி இயந்திரமும் பழுதாகி நிற்பதை அறிந்த இளைஞர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து திம்மமாப்பேட்டை காவல்துறையினரும் வாணியம்பாடி வனத்துறையினரும் அங்கு சென்றபோது அவர்களிடம் ஜேசிபி இயந்திரத்தை இளைஞர்கள் ஒப்படைத்தனர். இருந்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யாமல் அந்த வாகனத்தை வனத்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். மல்லகொண்டா பஞ்சாயத்து குருவானிகுண்டா வில்லேஜில் வசிக்கிறோம். நாங்கள்லாம் இளைஞர்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க, படிச்சுட்டு ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. எங்களோட ஊரில் வில்லேஜில் ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான இடம் இருக்குது. அந்த இடத்துல நாங்கள் கிரிக்கெட் மைதானம் வேணும்னு கேட்டு ஒரு கொஞ்சம் அளவுக்கு செஞ்சு நாங்கள் விளையாட்டுருந்தோம். நாங்களே ஓனாக செஞ்சு விளையாட்டுருந்தோம். இப்போ அந்த ஓனாக செஞ்ச இடத்துல எங்கள் ஊரில் ஒரு சிலர் மண் நைட்டு பகலாக மண் வாரிட்டு போயிட்டுருக்காங்க. மண் வாரிட்டு போயிட்டு சேல் பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு. இதை நாங்கள் கண்டித்தோம், போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் அதை கண்டுக்காமல் திரும்ப நைட்டு பகலாக அதே மாதிரி பண்ணாங்க. இப்போ நாங்கள் ஒரு நாள் நைட்டு இப்போ நேற்று நைட்டு பார்த்தோம். இந்த மாதிரி மண் ஓட்டினதை பார்த்துட்டு வண்டியை அப்படியே பிடிச்சி நிறுத்திட்டோம். அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் திருப்பத்தூர் எஸ்பி ஆஃபீஸில் தகவல் தெரிவித்தோம். அந்த திருப்பத்தூர் எஸ்பி ஆஃபீஸ் தகவல் தெரிவித்த உடனே அவங்க திம்மாம்பேட்டை எஸ்பி ஆஃபீஸ்க்கு தகவல் தெரிவித்து இங்கே விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ குரங்கணி அருகே வடிகால் தொட்டிக்குள் இருசக்கர வாகனம் விழுந்த விபத்தில் நண்பர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே ஜக்கமநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஆகாஷ்குமார் மற்றும் அவரது நண்பர் பாண்டீஸ்வரன் என்பவர்
குரங்கணி செல்லும் சாலையில் உள்ள ஆற்றில் குளிப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது குரங்கணி நோக்கி சென்று கொண்டிருந்த போது வடிகால் தொட்டிக்குள் நிலை தடுமாறி இருசக்கர வாகனம் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். குரங்கணி மலைச்சாலையில் வடிகால் தொட்டி உள்ளது குறித்து அறிவிப்பு பலகை இல்லாததால் விபத்து ஏற்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசென்னை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். வடசென்னை காசிமேடு ராசிபுரம் பகுதியைச் சேர்ந்த பெண் கருத்தம்மா. இவர் ஆண் போல உடை, சிகை அலங்காரங்களை மாற்றிக்கொண்டு பல்லவன் நகர் பகுதியைச் சேர்ந்த சூர்யாவுடன் கஞ்சா பொட்டலங்களை கைமாற்றி விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து காசிமேடு போலீசார் அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த கருத்தம்மா, சூர்யா ஆகிய இருவரையும் கையும் களவுமாக போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டலங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் நொய்யல் ஆற்றில் கரை மீறி பாய்ந்த வெள்ளம் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் இன்னலடைந்தனர். கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. கோவையில் நொய்யல் ஆறு பாயும் செல்வபுரத்தில் கரை மீறி வெள்ளம் பாய்ந்ததால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் கோவையைச் சேர்ந்த 15 மாணவ மாணவிகள் தங்கம் பெற்றுள்ளனர். இந்தோனேசியா நாட்டின் பாலி நகரில் சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா, மொரீசியஸ், பஹ்ரைன், துபாய், அமெரிக்கா, சவுதி அரேபியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த யோகா வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் கோவையில் உள்ள தனியார் யோகா மையத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 15 தங்கப் பதக்கம் மற்றும் 12 வெள்ளிப் பதக்கம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். பதக்கங்கள் பெற்று கோவை திரும்பிய வெற்றியாளர்களுக்கு தனியார் யோகா மையத்தின் நிறுவனர் ஜெயலட்சுமி, மோகன்ராஜ் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வணக்கம். கோவை பிராணா யோகா சென்டர்லேருந்து ஜெயலட்சுமி அண்ட் மோகன்ராஜ், ஃபவுண்டர்ஸ் ஆஃப் கோவை பிராணா யோகா சென்டர் பேசுகிறோங்க. நாங்கள் கடந்த மே மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை பாலி, இந்தோனேஷியா போய் நம்ம யோகா சென்டர் சார்பாக ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடத்தினோம், சாம்பியன்ஷிப் காம்படிஷன். அதில் பார்த்தீங்கன்னா 32 அன்பர்கள் இங்கேருந்து ஒரு குழுவாக இணைந்து போனோம். நிறைய யோகா சென்டர் சார்பாக நிறைய பேர் வந்தாங்க. அதை தவிர அங்கே ஆன்லைன்லேயும் கண்டக்ட் பண்ணோம் பாருங்க. அதுலேயும் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் பங்கேற்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நேராக வர சொல்லி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம் பாருங்க. இது எங்க கரூரில் நடைபெற்ற அகில இந்திய கூடைப்பந்து கால் இறுதிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் கேரள போலீஸ் அணியும், ஆண்கள் பிரிவில் ஐஓபி சென்னை அணியும் வெற்றி பெற்றுள்ளனர். கரூர் கூடைப்பந்து குழு சார்பில் திருவள்ளூர் மைதானத்தில் அகில இந்திய கூடைப்பந்து போட்டி நடைபெற்று வருகிறது. நேற்றிரவு நடந்த கால் இறுதிப் போட்டியில் பெண்கள் பிரிவில் சதர்ன் ரயில்வே அணியும், ஆண்கள் பிரிவில் கேரள போலீஸ் அணியும் மோதினர். இதில் 55ற்கு 52 என்ற புள்ளி கணக்கில் கேரள போலீஸ் அணி வெற்றி பெற்றது. இதேபோல ஆண்கள் பிரிவில் இந்தியன் வங்கி அணியும், ஐஓபி சென்னை அணியும் மோதினர். இதில் 82ற்கு 78 என்ற புள்ளி கணக்கில் ஐஓபி சென்னை அணி வெற்றி பெற்றது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே மேட்டுக்குப்பம் பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையையொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பம்பை இசை முழங்க காளி நடனம் நடைபெற்றது. அப்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர். தொடர்ந்து இரவு 12 மணியளவில் கோவில் வளாகத்தில் உள்ள 72 அடி உயர தில்லை காளியம்மன் சிலைக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் பிரத்யங்கிரா தேவி ஆலயத்தில் வைகாசி அமாவாசையையொட்டி நிகும்பாலா மிளகாய் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பல்லூர் பிரத்யங்கிரி தேவி ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் மலர் அலங்காரமும் நடைபெற்றனர். அதைத் தொடர்ந்து நிகும்பாலா மிளகாய் யாகம் நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். யாகத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். யாகத்திலும் சிறப்பு பூஜையிலும் பங்கேற்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
ஆலங்குடி அருகே முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கொத்தமங்கலம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் திருவிழா கடந்த 15 நாட்களுக்கு முன்பு பூச்சொரிதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட திருவிழாவையொட்டி பேச்சியம்பாள், பிள்ளையார், முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமி அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் வீற்றிருக்க அதனை திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் 1008 கலசாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திரம் தோஷ நிவர்த்தியையொட்டி சிவச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அம்மனுக்கு 1008 கலசாபிஷேகம் மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து 4 கால யாக பூஜை நடத்தப்பட்டு அம்மனுக்கு கலசாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். நடப்பு IPL தொடரின் கடைசி லீக் ஆட்டம் இன்று நடைபெறுகிறது. 10 அணிகள் இடையிலான 18வது IPL தொடர் இறுதி கட்டத்தை நெருங்குகிறது. கடந்த மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி இந்த தொடரின் லீக் சுற்று ஆட்டங்கள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. அதன்படி லக்னோவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெற உள்ள 70வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றனர். 17 புள்ளிகளுடன் ஏற்கனவே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதி செய்துவிட்ட பெங்களூரு அணி இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றால் புள்ளி பட்டியலில் டாப் 2 இடத்தை உறுதி செய்துவிடும். மறுபுறம் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்ட லக்னோ அணி தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்ய முயற்சிக்கும். இதனால் இந்த ஆட்டத்தில் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இன்று தொடங்குகிறது. 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவின் குமி நகரில் இன்று தொடங்கி 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் 43 நாடுகளைச் சேர்ந்த 2000த்திற்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்கின்றார்கள். இந்த தொடரில் இந்திய அணி சார்பில் 59 வீரர், வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா டைமண்ட் லீக் போட்டியில் கவனம் செலுத்தி வருவதால் இடம்பெறவில்லை. மேலும் இந்த தொடருக்கான இந்திய அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த 9 வீரர், வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். கடந்த ஆசிய சாம்பியன்ஷிப் தொடரில் 6 தங்கம், 12 வெள்ளி உட்பட 27 பதக்கங்கள் வென்று 3வது இடம் பிடித்த இந்தியா இம்முறை முதலிடத்தை பிடித்து சாதிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சிங்கப்பூர் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மொத்தம் ரூபாய் 8.5 கோடி பரிசு தொகைக்கான சிங்கப்பூர் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி சிங்கப்பூர் உள் விளையாட்டரங்கில் இன்று முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. உலகின் முன்னணி வீரர், வீராங்கனைகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் இந்தியா சார்பில் பிரணாய், லக்ஷயா சென், PV சிந்து, சாத்விக் சிராக் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 71,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 45 ரூபாய் அதிகரித்து 8,995 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 360 ரூபாய் அதிகரித்து 71,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,504 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,11,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 487 புள்ளிகள் குறைந்து 81,688 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 147 புள்ளிகள் குறைந்து 24,853 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். உலக பொருளாதாரத்தில் 11ஆம் இடத்தில் இருந்த இந்தியா இப்போது 4ஆம் இடத்திற்கு முன்னேற்றம். 11 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க சாதனையை செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். அனுமதியின்றி துப்பாக்கி வைத்திருந்த அரக்கோணம் திமுக கவுன்சிலர் கைது என எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டல். பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையால் மிரட்டப்படுவது ஏன் என கேள்வி. தமிழ்நாட்டில் மணல் குவாரிகளை மூட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை.
மணல் அள்ளியதால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து சுற்றுச்சூழல் ஆய்வு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தல். மத்திய தரைக்கடலில் அகதிகளின் படகு மூழ்கி நூற்றுக்கணக்கானோர் பலியான வழக்கு. கிரேக்க கடலோர காவல் படையைச் சேர்ந்த 17 பேர் குற்றவாளிகள் என கடற்படை நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.